வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100 பேருக்கு தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் அலுமினிய கண்டெய்னருக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு 450 ml அந்த அளவுக்கு உள்ளதுக்கு கரெக்டாக இருக்கும் 100 பேருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல 1 லிட்டர் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் அன்னாச்சிப்பு, பிரிஞ்சி, பட்டை எல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்ற அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் வந்து 25 கிராம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 25 கிராம் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 கிலோ அளவு எடுத்துருக்கோம். அதை நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி வந்து ஒரு 8 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 5 கிலோ தக்காளி, ஒரு 2-2.25 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோம். அரிசியும் தக்காளி வெங்காயம் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ விட கொஞ்சம் அதிகமான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தாங்க, கொஞ்சம் முன்ன கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து தோல் நல்லா தோல் சீவிட்டு தாங்க அரைக்கணும், தோலோடு அரைக்கக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வந்து 5 கிலோ. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சிகப்பாக இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம். பொதுவாக நம்ம தக்காளியோட வெயிட்டை வந்து சாப்பாடு அளவுக்கு சேர்க்கவே கூடாது. ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும். தக்காளி அதிகமாக சேர்க்குறோன்னு சொல்லி நம்ம அரிசி அளவை குறைச்சிடக்கூடாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 8 கிலோ அரிசி தேவைப்படும். மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து கரம் மசாலா. கரம் மசாலா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூளோட கூட அதிக அரிசி நம்ம வேக போடுறோன்னா பெரிய குடம், அதாவது பிளாஸ்டிக் குடத்துக்கு, பெரிய குடத்துக்கு 1 குடம் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி வடிக்க வேண்டிய அவசியமே வராது. இப்போ வந்து நம்ம தக்காளி சாதங்கிறனால தக்காளிலையும் கொஞ்சம் நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம 8 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம். 8 கிலோ அரிசிக்கு 1.5 குடம் தண்ணி சேர்க்கணும். நாங்கள் தண்ணி அதோட கொஞ்சம் அளவு கம்மியாக தான் எடுத்துருக்கோம். எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ உப்பு காரம் இருக்கோ அதுதான் நம்ம இறக்கையில் இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சிட வேண்டியதான். இடையில அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. சாதம் நல்லா நிரம்பி வந்துருச்சு ஒரு பாத்திரம் நிறைய. நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்குலாம் பொங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாக்டவுன் நேரத்தில் வந்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி சாதங்கள் பொங்கி கஷ்டப்படவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவு தெரியறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.